ஹலோ, வணக்கம். இது திருநெல்வேலி மாவட்டம் மொனஞ்சிப்பட்டியிலேருந்து எடுப்பல்ன்ற ஒரு ஊருக்கு போகிற ரோட்டில் நிற்கிறேன். இப்போ நம்ம தோட்டம் ஒரு தோட்டம் காமிக்கிறவங்களுக்கு பாருங்கள். தோட்டம் இதில் தான் இருக்குது. நல்ல முகப்பு ஒரு 250 அடி இருக்குது ஃப்ரண்டேஜ். இப்போ தான் நெல் போட்டு அறுத்துருக்காங்க. உள்ள ரெண்டு ஒரு 4 பனைமரம் நிற்கி. பனைமரம் நல்ல காய்ச்சி நல்ல நொங்கு, ஏகப்பட்ட நொங்கு கிடக்கு. உள்ள ஒரு 25 தென்னை மரம் நிற்கிது. பெரிய பெரிய தென்னை மரங்கள் ஒரு 25 தென்னை மரம் நிற்கிது. அதை சுற்றி பார்த்தீங்கன்னா இடங்கள் நல்ல ஜம்முன்னு. மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குது, தோப்பு, தென்னந்தோப்பு. கீழ்ப்பக்கம் கிணறு. அது எல்லாருமே சுற்றி சுற்றி கிணறு தான், ஒரே தோட்டமாக தான் இருக்குது. இது நடுவில் அமைஞ்சிருக்கு. நல்ல அழகான தோட்டம். வாங்க, நான் இப்போ உள்ள போய் உங்களுக்கு தோட்டத்தை காமிக்கிறேன். வாங்க. அப்படியே இதுலேருந்தே நம்ம இடம் ஆரம்பிக்குது. இது 2 பக்கமும் நம்ம தோட்டத்தில் உள்ள இடம் தான். இந்த தோட்டத்தை பாருங்க. இப்போ தான் நெல் அறுத்து முடிச்சிருக்காங்க. அடுத்தால விவசாயம் பண்ணி ஏதாவது போடுவாங்க. என்ன போடுவாங்கன்னு பார்க்கணும். நேராக இப்போ கிணத்துக்கு போயிட்டு இருக்கேன் பாருங்க. இது எல்லாமே இந்த தோட்டத்தில் சேர்ந்தது தான். சுற்றி பாருங்க எவ்வளோ இருக்கு. கடைசி வரைக்கும் இந்த வயக்காடு எது வரைக்கும் அறுத்துருக்கோ அந்த இடம் வரைக்கும் நம்ம இந்த தோட்டத்தை சேர்ந்தது தான். பாருங்க. இந்த பனை மரத்தை பாருங்க எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்க. கொலையா தூங்கு. நல்லா மேலே கிடக்கெல்லாம் நல்லா இலை நொங்கு. கீழே கிடக்க அப்புறம் பனங்க ஆயிட்டு பார்த்துட்டே இருங்க. அப்போ அப்படியே கிட்ட கிணத்து பக்கத்தில் போயிட்டேன் பாருங்க. தென்னை மரத்தை பாருங்க. தென்னை மரம் எத்தனை, ஒரு 25 மரம் தென்னை மரம் நிற்கி. நல்ல காய்ப்புல இருக்கு மரங்கள்ல. செழிப்பான மரம். மொத்தம் 6 ஏக்கரு. அருமையான தோட்டம் பாருங்க. விவசாயத்துக்கு ஏற்ற நிலம். நாய் கிடக்கு அட்ட பக்கம். ஒரு தொழு ஒன்று இருக்கு மாடு கட்டுறதுக்கு. அழகா மாடு போடணும். ஒரு 4-5 மாடு கட்டலாம். நல்ல தொழு, மாடு வளர்க்கறதுக்கு ஏற்ற இடம். நான் கிணத்துக்கிட்ட வந்துட்டேன். கிணற பாருங்க. நல்ல அருமையான கிணறு. நல்லா நீட்டா கிணறு. தண்ணியை பாருங்க, அருமையா இருக்கு. பார்க்கறதுக்கு நல்லா அழகா இருக்கு. போட்டோ எடு. அதுக்கு வடக்க ஒரு 15 தென்னை மரம் இருக்கு. மொத்தத்துல ஒரு 20, 28, 30 தென்னை மரம் இருக்கு. எல்லாம் நம்மளுக்கு தான். ஒரு மாமரம் நிற்கி. இடம் அந்த பாருங்க. நான் அது வரைக்கும் நம்ம இடம் தான். அந்த போலி இருக்கிற வரைக்கும் சுற்றி நம்ம இந்த இடத்துக்கு சேர்ந்தது தான். மொத்தம் 6 ஏக்கரு. இப்போ போயிட்டு 6 ஏக்கரு. மற்ற தென்னை மரத்தையும் சேர்த்தவங்களை படம் பிடிக்க போடணும் பாருங்க. இது பாருங்க. இதுல ஒரு 6, 8, 10, இதுல ஒரு 15 தென்னை மரம், 2 மாமரம் எல்லாம் நிற்கிது. மரத்தை பாருங்க. எல்லாமே நல்ல காய்ப்புல உள்ள மரம் தான். நல்ல அருமையான மரம்.
யாரும் தேவைன்னா வாங்க, நேரடியாக ஓனர்கிட்ட பேசி வாங்கிக்கலாம். தண்ணியெல்லாம் செழிப்பாக இருக்குது பாருங்கள். பைப்பில் வந்து தண்ணி பாஞ்சு அப்படி தென்னை மரத்தை மட்டும் தண்ணி கட்டி கிடக்கு. நல்லா செழிப்பாக தண்ணி இருக்கிறதுனால தென்னை மரமும் நல்லா பச்சை பசேல்னு இருக்குது. காயை பாருங்கள், மேலே நல்ல செழிப்பான காய். எல்லா மரமுமே காய்ச்சி தான் கிடக்கு. பாருங்க, நல்லா பார்க்கறதுக்கு நல்லா அருமையாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோடு தெரியும். அங்கே பாருங்கள், ரோட்டில் போகிற பைக்கு அழகாக தெரியுது பாருங்கள். இதில் வந்து ரோட்லேருந்தே நம்ம இடம் ஆரம்பிக்கும். யாருக்கும் வேணும்னா வண்டி கிண்டி கொண்டு வர, கார்லாம் கொண்டு வரதுக்கு நல்லா அருமையான இடம். ஒரு பாதையை போட்டால் நம்ம கிணத்துக்கே வண்டி வந்துடும். அழகான தோட்டம். வாங்க, யாருக்குனாலும் பேசி முடிச்சு நேரடியாக பேசிடலாம்.